விசில் விசில்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். கதைக்கு ஆகாது. அது சும்மா கேட்கறதுக்கு சும்மா அந்த நேரம் போயிடும். அந்த சத்தம் எவ்வளவு வேகமா வருதோ அந்த வேகமாக போயிடும். அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியது. போதைப்பொருள் புழக்கம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லை. இந்த சிறுமிகள் கூட பள்ளிக்கூடத்தில் அளவு பயமா இருக்கு. சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தினசரி அன்றாட நிகழ்வாரு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் சுதந்திரம் வந்ததிலிருந்து இன்னைக்கு குடியிருக்க நாளில் உங்களை சந்திக்கும். அதான் முதல்ல குடியிருக்கிற வாழ்க்கை சொன்னேன். இப்படி நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழகத்தில் வெளிப்பட்ட ஒரு கேவலமான வெட்டமான அசிங்கமான நிலை இதுவரை தலைகுனிவு ஏற்பட்டதே இல்லை. இந்த 5 வருஷமா சட்டம் ஒழுங்கு கட்டி குடிக்கிற போச்சு, பாலியலை வேண்டு போச்சு, மின்சார கட்டணம் வேண்டுச்சு, பத்திரப்பதிவு கட்டணம் வேண்டு போச்சு, விலைவாசி உயர்வு வெண்ணெய் பற்றி போச்சு. ஆக எதுக்கு இந்த ஆட்சி பிறகு இன்சூரன்ஸ் நிவாரணமும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடி இருக்கும்போது அள்ளி கொடுத்த ஆட்சி அண்ணா சொல்றாரு. இவங்க கிள்ளி கூட கொடுக்கல. இந்த 4 வருஷமா இன்சூரன்ஸ் வந்துச்சோமா, நிவாரணம் இன்சூரன்ஸ் வந்துச்சா? நாட்டு பண்டி மாநில பயிர் தேவைப்பட்டு அதை தடுங்கன்னா ஒரு பண்டிகைகளை கூட தடுத்து விவசாயிகளை பாதுகாக்காக துப்புக்கு ஆட்சி. எங்க மக்களை காப்பாற்ற போறாங்க? எங்க மக்களை காப்பாற்ற முடியும்? எனவே முதல்ல ஒரு பாதுகாப்பு முக்கியம். நாட்டில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால்தான் நம்ம உயிர் வைக்கும். உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு உத்தரவாதம் இல்லைன்னா சில மற்றதுக்கு எங்க போக? எல்லாம் இருந்து உயிருக்கே பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு அரசியல் கொலைகள் கொள்ள கற்பழிப்பு சாதாரணமா போச்சு. இதை தடுக்க துப்பு இல்லை. துப்பு கட்ட ஒரு முதலமைச்சர் நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு முதலமைச்சர் மாதிரி இருக்காரு, பேண்ட் ஷர்ட் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு ஏதோ ஆளுநர் வேலைக்கு போற மாதிரி போறாரு. அதோட ஒரு முதலமைச்சருக்கு ஏன்னா நாட்டில் யதார்த்தம் தெரியாத முதலமைச்சர். எடப்பாடி ஒரு விவசாயத்துக்கு தெரிஞ்சவர். அன்னைக்கு அவர் முதலமைச்சர் போது கூட ஊருக்கு போல 4 வயல்ல இறங்கி தண்ணி பார்த்தாரு. நாங்கெல்லாம் கண்கூட பார்த்துருக்கோம். அதனால குடிமராமத்து பணி என்ற அற்புதமான திட்டத்தை மன்னர்கள் காலத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து குடிமராமத்து பணி திட்டத்தின் மூலம் ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் எங்க ஆட்சி காலத்தில் சூழ்வாதி அந்த வண்டல் மண்ண விவசாயிகளுக்கு பயன்படுத்தி